நாம இந்த பைக் இன்ஜினை வந்து ஏர் கூல்டுன்னு சொல்றோம். அதே மாதிரி காரு, லாரி இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் கூல்டுன்னு சொல்றோம். அதே மாதிரி கப்பல் இன்ஜின் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் கூல்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் வந்து சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும் இன்ஜின்ல. அந்த ஃப்ரெஷ் வாட்டரை கூல் பண்றதுக்கு சீ வாட்டர் உள்ள வரும். சீ வாட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 சீ வாட்டர் பம்ப் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கடல் தண்ணி உள்ள எடுத்து அந்த கூலருக்கு அனுப்பிச்சு அது ஃப்ரெஷ் வாட்டர் கூல் பண்ணிட்டு மறுபடியும் இந்த சூடா இருக்கிற தண்ணி வந்து கடலுக்கே திரும்ப போயிடும். இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு டவுட் வரும். அப்ப கடல்ல மீன், நண்டு இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் உள்ள வந்ததுன்னா பைப் லைன் அடைச்சிக்கும்ல அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். அதுக்காக தான் இந்த சீ செஸ்ட் ட்ரெயினர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கடல் தண்ணி உள்ள வரும்போதே அந்த மீன், நண்டு, கடல் பாசி இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வந்து அங்கேயே ஃபில்டர் ஆயிட்டு தண்ணி மட்டும் தான் உள்ள வரும். இதை வந்து நாங்கள் மாசம் கிளீன் பண்ணுவோம். இந்த ஃபில்டரோட கவர்லேயே பார்த்தீங்கன்னா MGPSோட ஆனோடு கொடுத்துருப்பாங்க. காப்பர் ஆனோடுன்னு அலுமினியம் ஆனோடு ஒன்று இருக்கும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பைப் லைனுக்குள்ள தண்ணி போகும்போது இந்த பாசி இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் அங்கே ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் பைப்பெல்லாம் இத்து போகாமல் இது பாதுகாக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் 2 கொடுத்துருப்பாங்க. ஒன்று சோக் ஆயிடுச்சுன்னா நம்ம இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம்.